ஹாய் गाइस, வெல்கம் டு எக்ஸலென்ட் கேம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஏன் அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி சொன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 2ல ஹார்ட் மோட் தான் ப்ளே பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கிரானி சாப்டர்ல 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் மோட் போட்டோம். அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. டைம் இந்த மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த 5 லைக்ஸ் டார்கெட் பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. அதனால தான் நான் பாத்தீங்கன்னா போடுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இதுல தப்பிக்கிறதுக்கே ஒரு வழி ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம வீடியோ கொஞ்சம் லாங் தான். ஸோ அப்படி இப்படிதான் இருக்கும். பட் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. இப்போ பாத்தீங்கன்னா டே வந்துச்சுன்னா ரொம்ப ஹேங் ஆகுது. என்ன தெரியல பாருங்க, அப்படியே ஹேங் ஆகி தான் வருது. என்ன ஆச்சு தெரியல. என்ன பண்ணுவோம், இப்போ கொஞ்சம் சரியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சரியா இருக்கு. இருங்க, ஏதோ ஹேங் ஆகுது. இருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிட்ட ஒளிஞ்சுப்போம். அதை தட்டி விட்டு போடுங்க. நமக்கு டோர்ல கிடைச்சிருக்கு. சரி, அவங்க உள்ளுக்கு அந்த பாட்டி அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஐயோ போடுங்க. எல்லாம் மறுபடியும் இங்க வந்துட்டியா? ஒன்ன விட மாட்டேன். சிரிக்கிறவங்களே இருக்கு. ஆனா சொல்ற மாதிரி விடவும் மாட்டேன். இருங்க, நம்ம அப்படி லாக் பண்ணி போடு. தாத்தா பத்திரம் போடு. ஜஸ்ட் மிஸ். அதை போட்டா கொஞ்சம் செகண்ட் பார்த்தீங்கன்னா லாக்காவே அப்படியே கிடப்பாங்க. ஆனால் திறந்து வந்துடுவாங்க, பார்த்துக்கோங்க. போட்கி கிடச்சிருக்கு. ஐயோ, இன்னும் யாரும் வரமா சவுண்டு கேட்குது. நம்ம இதுக்கு ஒழிஞ்சுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் வர மாதிரிலாம் சவுண்டு கேட்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டி காசுலாம் வர போயிருக்கு. ஐயோ, இப்பதான் இருக்காங்களா? ஐயோ, பயமா இருக்க. ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் ஓடி போயிருவோம். ஐயோ, யாரும் பார்த்துட்டாங்க. சொல்லி முடிஞ்சு ஓடு சீக்கிரம் ஓடு. யாரும் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இப்போ உள்ளுக்கு போயிடுவோம். ஆனா யாரும் பார்க்கலதான் நினைக்கிறேன். ஆனா இப்போ சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அதான் நான் நினைச்சேன் பார்த்துட்டாங்கன்னு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை திறந்து பார்ப்போம். இவளுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு இப்போ நம்ம போவோம். ஐயோ, பயமா இருங்க. உள்ள பாட்டிக்கிட்டே வந்துருவாங்களா? ஐயோ, இவங்க இங்க யாரும் இல்லையே. நம்ம பார்த்துட்டோம், யாருமே இல்லை. ஓகே, இருங்க, நம்ம இப்படி போயிடுவோம். ஆனா என் மேல நம்ம என்ன எஸ்கேப் பண்றது? பேசாம நம்ம போட் எஸ்கேப் பண்ணிடலாமா? இல்ல, போட் எஸ்கேப் பண்ணி லென்த்ரி ப்ராசஸ் தான். நம்ம பேசாம டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம். ஹெலிகாப்டர்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா பாட்டியை பாருங்க. ஐயோ, உள்ளுக்கு ஒழிஞ்சுப்போம். இங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியலங்க. பாருங்களேன், இங்க என்ன நடக்குது நான் சொன்னதா. வாடா நமக்கு பாட்டி நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? வாடாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, இன்னைக்கு நம்ம சோலி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது எஸ்கேப் ஆக முடியாதுதான் நினைக்கிறேன். அது மட்டும் 100% இல்ல, ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. ஐயோ, ஏன்னா கிரானி 2 கிரானி வந்து டே 5 தான் எஸ்கேப் ஆகணும். அது பாட்டி இருந்து. இது கிரானி 2 தாத்தாவும் இருக்காது. டே எவ்வளோ நேரம் எஸ்கேப் ஆக முடியாது. இவங்க பாரு, அங்கே தான் போறாங்க. ஐயோ, பார்த்து தான் போகணும். எல்லாம் நீ எங்க வேணாலும் வந்து தான் ஆகணும். அப்பா பார்த்துக்கிறேன். இவ ஒடுக்கி உங்களுக்கு அப்படியே பயத்துல இருக்கும். இவரு நமக்கு போட்டோம். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். பாட்டி போனோடனே இங்க நம்ம என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். அங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அங்க அவ பேர்ப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போவோம். ஓகே, இவளுக்கு என்ன இருக்கு பார்ப்போம். ஏன்னா இவளுக்கு நிறைய போட் ஸ்டேரிங் இருக்கும். ஸோ அதனால அந்த நம்பிக்கையில தான் பார்க்குறேன். போடுங்க, எங்கிட்ட போட் ஸ்டேரிங் கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம அங்கே போடுவோம். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம். ஐயோ, பயமா இருக்கு. ஐயோ, சூடு முடிச்சு நினைக்கிறேன். ஒன்னுதான் மசாலா அரைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்கோம். ஒழுங்கா வந்துடு, இல்லைன்னா நானா பிடிச்சேன் தரத்தால காலை இழுத்து விட்டுருவேன். பாருங்களேன், அதாவது நம்மள மசாலா அரைக்கிறதுக்கு மேல பாருங்க நம்மள கூப்பிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட மாத்தாம போகணுங்க. பாருங்களேன், இப்போ வரைக்கும் நம்ம கண்ணுல தாத்தாதான் சிக்காம இருக்காரு. அவரு பார்த்தாதுன்னா அவ்வளவுதான். சரி, ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருப்போங்க. பாருங்களேன், இவன் நீங்க எனக்கு தெரிஞ்சு போவே விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன பண்றதுங்க. பாருங்க, இங்க பாடி பார்த்து போவோம். கீழே ஏதோ சவுண்டு போடுது. ஆனா எப்படி வந்தாலே தெரியல. ஒரு கேக்கிங் ஃப்ளோர்ஸ் இருக்குமோ அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ, இருங்க, வெயிட் பண்ணி போவோம். ஓகே, இருக்காரா? ஓகே, போயிட்டா நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கிளில் ஓடி போயிடுவோம். ஓகே, இப்போ போகலாம். ஐயோ, பார்த்து போவோம். ஐயோ, ஓடு எடுத்து போட்டு அங்கே போடு. இல்லைன்னா வந்துடுவா. இங்கே போட்டோன்னா இது நேரம் கீழே தான் ரீஸ்பான் ஆகும்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அங்க போயிடலாம். ஏய் எப்படி அப்படி பாக்குறீங்க பாருங்க, ஓடு தாக்கிட்டு வந்துட்டு இருக்க, ஓடு ஓடு. ஏய் ஒழுங்கா வெளியே வந்துரு, உன்னை எனக்கு விட மாட்டேன். இங்க பாருங்க என்னமா தூக்கிட்டு இருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்கு அங்க போட்டா சவுண்ட் கிட்ட இங்கதான் வரா. சோ நம்ம அங்க போட வேணாம். ஏன்னா பாருங்களேன், இன்னும் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்க. உங்களுக்கு இருக்கா ஒருத்தி மேல போயிருக்க போல இருக்கு. நம்மளும் மேல தானே போனோம். வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ பயமா இருக்க. ஐயோ சொல்லி முடிச்சு பாட்டி வந்துட்டாங்க. பாத்தீங்களா அவங்க வந்தாங்க. இது உள்ள பாப்போம் தான் இருக்குன்னு இங்க வராங்க. ஐயோ சோழி முடிஞ்சு நினைக்கிறீங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு ஒரு நம்ம கீழே ஒளி போலன்னா நம்ம சோழி முடியும். ஓடு ஓடு ஜஸ்ட் மிஸ். ஏய் ஒழுங்கா வெளியே வரியா இல்ல நான் காலை தரத்தரன்னு இழுத்துட்டு போவா. ஐயோ பாருங்க நம்மள சேஸ் பண்ணிருக்கா. அப்படி அவங்க தேட ஆரம்பிச்சுட்டா. ஸோ அவன் மூவ் அதாவது அவன் அவளை பார்க்காம இருப்பா. ஓகே அவ போனோடனே போவோம். அது மட்டும் காலை தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு போவாடா. என்னமா பாருங்களேன், ஒன்னுத்துக்கும் சொல்றது இல்ல. வெயிட் இருக்கா. ஐயோ இருமுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போவோம், இல்லைன்னா வந்து பிடிச்சி விட்டுருவா. ஓகே போயிட்டா நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மெதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இருங்க நம்ம இங்கே எதுவுமே இல்லையே. அங்கே பாருங்க ட்ராப் போட்டு வச்சு போயிருக்கா. ஒன்றும் சொல்றதுக்குல. ஐயோ தாத்தா ஐயோ சோழி முடிச்சிருக்கோம். ஏய் இல்லை எனக்கு புரியல, என்ன தாத்தா எப்படி அடிச்சாரு? நம்ம தான் உள்ளுக்கு போயிட்டோமே. அப்ப இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா பாட்டிக்கு மட்டும் தான் வேலை செய்யும். தாத்தா வந்தா போட்டு வர. ஐயோ இது என்ன இப்படி இருக்கு? இந்த மாதிரினா அதை எப்படி எஸ்கேப் ஆகுது? சரி எப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஹார்ட் மோடு கிரானி 2 ஊருக்கு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ எஸ்கேப் ஆகாமலாம் போக முடியாது, பார்த்துக்கோங்க. எஸ்கேப் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே இதை பார்த்தீங்கன்னா சவுண்டை போட்டு இதை எடுத்துப்போம். ஓகே நம்ம அங்கே போய் ஒழிஞ்சிப்போம். அதுதான் அவங்க நம்ம பார்க்க மாட்டாங்க. ஓகே இங்கே ஒழிஞ்சிப்போம் அவங்க வர காட்டியும். ஓகே வரட்டும். இங்கே ஆளக்காணும், இன்னும் ஆளக்கானுங்க பாருங்களேன். ஓகே போடுங்க தாத்தா வந்துட்டாரு. பாட்டியும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போவோம். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இதை அடைச்சி போவோம். அப்படி அடைச்சாச்சு. ஓகே இருங்க நம்ம லாக் பண்ணுவோம். அப்படி லாக் பண்ணி வச்சு நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்தே இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா பட்டுன்னு போட்டுருவாங்க. ஏன்னா ஈஸி மோடு கிடையாது, ஹார்ட் மோடு. ஓகே இங்கே சவுண்டை போட்டு இங்கிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டோம். ஏன்னா அங்கே லாக் உடச்சிக்கிட்டு அங்கே தான் வருவாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் வீல் கிடச்சிருக்கு. அதே போட் எஸ்கேப்புக்கு ஜாமான் கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம அந்த டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஓகே இப்போ இப்போதைக்கு நமக்கு நிறைய போட் எஸ்கேப்பாக கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஒன்று கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு எஸ்கேப் ஆக போகிறதுக்குள்ள போடுங்க. அதாவது நம்மளுக்கு அந்த டீசர் கன் கிடச்சிருக்கு, அதாவது ஸ்டன் கன் தான் கிடச்சிருக்கு. இது 2 பேரும் இன்னைக்கு நம்ம போட போகிறோம். இதுலாம் என்ன இருக்குது, டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு, போடுங்க. ஸோ அது நம்ம டோர் எஸ்கேப் தேவைப்படுச்சுன்னா அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இதுக்குள்ள எதுவும் இருக்கா போடு. ஐயோ இங்கே சீக்கிரமாக எஸ்கேப் ஆகலாம் போல இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்களா அதாவது சேஃப் கீ கிடச்சிருக்கு. அது உள்ளுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். சவுண்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன், இன்னமும் வரமாட்டாங்க. வந்துட்டாங்க. போடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வருவாதுல, தாத்தாவை போட்டுடலாம். ஓகே நேரம் உருன்னு எடுத்தோம். என்னது கிரானி இஸ் நவ் 1 foot 30 செகண்டா? இல்லை புரியல. அந்த 30 செகண்ட் நம்ம என்னங்க பண்ணுறது? ஐயோ ரொம்ப டாஸ்காக தான் இருக்குது. இப்போ பாருங்க தாத்தா வந்து எப்படி ஒரு 15 செகண்ட் கிட்ட போயிருக்கோம். இதில் வேறு என்ன எஸ்கேப் ஆக முடியும்? இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே தாத்தா கிட்ட அதை கழுத்தில் மாட்டிடலாம். அந்த செக்யூரிட்டி கீ எடுத்துப்போம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அது உள்ளுக்கு எச்சும் இருக்கு. அதாவது ஹெலிகாப்டர் டெஸ்ட் பண்ண போது கிடையாது தான். ஆனால் இந்த ட்ராக்குள்ளே தான் மேபி ஜாமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க நம்ம போட்டு போய் இது உள்ள எச்சும் இருக்கா, ஏதாச்சும் இருக்கான்னு நினச்சி பார்த்தா எதுவுமே இல்லை. சரி ஓகே நம்ம மேலே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே மேலே இப்போ என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே இல்லை. பெருசாக அவங்க வந்திருக்கவே தேவையில்ல போல இருக்கு. இது உள்ள பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. என்னது ஹெலிகாப்டர் மேனுவலா? டேய் எனக்கு புரியல. அந்த ஹெலிகாப்டர் மேனுவல் வச்சு நான் என்ன பண்ணுறது? இது நம்ம பண்ண போகிற எஸ்கேப்புக்கு சுத்தமாக தேவையே கிடையாது தான். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கதவு சாத்திடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய்ட்டு வந்ததுலேயே 30 செகண்டில் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், சவுண்டை போட்டு கூப்பிட்டு திருப்பி அடிப்போம். இப்போ பாருங்க கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் எல்லாம் வருவாங்க. பார்த்தீங்களா பாட்டி வந்துட்டு போட்டாச்சு. அதாவது அடுத்து தாத்தா வருவார். இந்த மாதிரி ஸ்பீடாக ரீச் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுது?
அட்லீஸ்ட் ஒரு 1 minute ஆச்சும் கொடுத்துருக்கலாம், அதுலயாச்சும் ஒரு வேலையை பார்த்துருக்கலாம். இங்க பாருங்களேன், தாத்தா வந்துட்டாரு. போடு போடுங்களேன், இப்படி போட்டாச்சு, வயிற்றுலேயே போட்டுட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த 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 கொடுத்துருக்கிற இந்த இந்த மினிட்ஸ்ல, அதாவது இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேஃப் கீழே என்ன இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படியே டைம் ரொம்ப குறவாக தான் இருக்கு. ஸோ இதுங்க நம்ம இதெல்லாம் திறந்து பார்ப்போம். ஓகே, நம்ம சாத்த மாட்டுது. ஓகே, இது இது இதுக்கு வெஞ்ச் இருக்கா, நம்ம முதலே பார்த்தோம். போடுங்க, நம்மளுக்கு இங்கே வெஞ்ச் கிடைச்சிருக்கு. போடுங்க, ஸ்பார்க் பிளக் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்பார்க் பிளக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை வச்சு அந்த போட் அதாவது அந்த மோட்டர் இது பண்ண முடியும். போடுங்க, நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்குது. சரி, ஓகே, இது கீழே போட்டால் பார்த்தா பாட்டி இங்கே தானே வருவாங்க. ஐயோ ஐயோ, இது நம்ம பார்ப்போம், பாட்டி இங்கே தான் வராங்கன்னு. இன்னும் ரீச் போன ஆவல போல இருக்கு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ், பாத்தீங்களா? அப்படி போயிட்டு வர சீக்கிரம் எங்க போறா, உன்னை விட மாட்டீங்க. அப்படி பாட்டி இருக்கோ பாத்தீங்க, அவங்க கோவத்தை செம்ம கோவமா இருக்கு. எனக்கு இன்னும் கோவம் பட அவங்க ஸ்பீடு ஏற மாதிரியே இருக்கு. ஐயோ, இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்க. இவங்க கிட்டலாம் மாட்டா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. இவங்க பாருங்க எங்கதான் நின்றுட்டு இருக்கா. இருங்க, நம்ம பாருங்க என்னமா நின்றுட்டு இருக்கா. போடி போயிட்டா நினைக்கிறேன். ஓகே, இப்போ வரைக்கும் தாத்தா தான் நம்மள பார்க்காம இல்ல, அங்க ஒரு வாட்டி தான் அடி வாங்கணும். தாத்தாவோட பாட்டி தான் நம்ம மேல ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. பாருங்களேன், ஐயோ, வெயிட் பண்ணி போவோம். ஓகே, பார்த்து போவோம். இந்த இந்த இவன் இருக்கா தெரியுமா, இந்த ஸ்பைடர் மண்டை, அவன் மட்டும் அந்த பெல் அடிச்சு திருப்பி யூட்டன் போட்டு வந்துடுவா. ஓகே, அப்பாடி பார்த்து போவோம். இந்த கிரேக்கிங் ஃப்ளோர்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ கிரேக்கிங் ஃப்ளோர் சவுண்டு கேட்ட மாதிரி வேற இருக்கு, பயமா இருக்கு வேற. ஓகே, இந்த அது உள்ளுக்கு என்ன பார்க்க வேற என்ன இருக்கு பார்ப்போம். தாத்தா வேற இங்கதான் இருப்பாரு, எங்க இருக்கான்னு தெரியல. இங்க பாருங்களேன், அப்ப தாத்தா கீழே தான் இருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இது இது இதை எடுத்து வெளியே போட்டு போவோம். ஏன்னா திடீர்னு லாக் ஆயிக்கும். அது எப்படி தருவமே லாக் ஆயிக்கும். அதனால சொன்னா ஐயோ சவுண்டு போட்டு ஓடு ஓடு ஓடு. இதுதான் ஐயோ சோடி முடிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் பாருங்க என்னமா. ஐயோ, அதாவது 0.1 செகண்ட்ல தான் நம்ம தப்பிச்சிருக்கோம். திறக்கலாம் பார்த்தா திறக்கவே முடியல. அவங்க நாங்க தேடிட்டு இருக்கா. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா கட்டிங் பிளேட் தான் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், டோர் எஸ்கேப்பே பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா ஹெலிகாப்டரும் வாய்ப்பு இல்லை, போட் எஸ்கேப்பு எனக்கு இன்னும் கேசோலின் கிடைக்கல. ஸோ அதனால கேசோலின் பேட்லாக் கீ கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஏன்னா கேசோலின் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா என்னால் எங்கே இருக்கும்னு தெரியல. பட் குரோபார் எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும். குரோபார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐயோ தாத்தா போடு சோடு முடிஞ்சு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு. ஐயோ பாருங்க, தாத்தா வந்துட்டாரு. இருங்க, இந்த கதவு சாத்திட்டு வரும்போது ஐயோ சோடு முடிஞ்சு. அதாவது கண்ணை எடுத்து சுடுதான்னு பார்த்தா கிட்ட வந்துட்டாரு. இப்போ பாட்டி மட்டும் முன்னுக்கு வந்தாங்க, நம்ம சோடி முடிஞ்சிடும். ஓடு. இருங்க, நம்ம பாட்டி வராங்க. ஐயோ சோடி முடிஞ்சு. அதாவது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாருங்களேன், 2 பேரும் வந்தா எப்படி தப்பிக்கிறது. இங்கிட்டு போனா பாட்டி, அங்கிட்டு போனா தாத்தா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ ஆடு வேற. இப்ப பாத்தீங்கன்னா டே தீக்கு போயாச்சு. சலாம் ஆடி வாங்கினது பத்தலையோ, இன்னொரு ரவுண்டுக்கு ரெடியா இருக்கியோ, நான் விட மாட்டேன். சரி, ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அடிச்சு போட்டாங்க. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 3யா. சரி, ஓகே, இதுலாச்சும் நம்ம எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் லாக் தான் கிடச்சிருக்கு. இந்த டோர் லாக் வச்சு தான் இது பண்ணுவோம். ஓகே, இதை வச்சு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே இருப்போம். இங்கே இருப்போம். ஓகே, இல்லைங்க, இப்போ யாரும் வரல நினைக்கிறேன். எங்கே ஆளே காணும். நம்ம சவுண்டு போட்டுட்டோம், இன்னமும் ஆளே காணும். போடுங்க, தாத்தா வந்துட்டாரு. ஸோ பாட்டி தான் இந்த ஆளை காணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண இன்னமும் ஆளை காணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நம்ம மேல போயிருவோம்னு பாட்டி மேல இருக்காங்க. என்னமா ஒரு பிளானு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாருங்களேன், தாத்தா வந்ததும் இல்லாம நம்மளே பார்த்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ், இங்க வந்து ஒளிஞ்சும் எனக்கே தெரியாது இங்க ஒளிய முடியும் அப்படின்னு. ஜஸ்ட் மிஸ், அதாவது கெட்டதையே ஒரு நல்லது கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே, தாத்தா போகிறாரு. இன்னொரு வாட்டி போகணுன்ட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு வந்துடுவோம்.
இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா போயிட்டாரு. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி போனோடனே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு வந்துடுவோம். இன்னொரு வாட்டி இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ அதுதான் வந்துடுவாங்க. அதான் பயமாக இருக்கு வேற. சரி ஓகே. ஐயோ யார் இருக்கிறது? யாரும் வர மாதிரி இருந்துச்சு பாருங்க. இன்னும் கையில் தெரியுற மாதிரி இருக்காதான். அப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு. ஓகே தாத்தா போயிட்டாரு. பாட்டியும் ஆளை காண பாட்டி இன்னும் ஒன்று பண்ணுறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. சரி ஓகே பாட்டி தான் ஆளை காணும். ஏதாச்சும் ஸ்கெட்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஹார்ட் மூல அதனால மூளை ஆடு மாதிரி வேலை செய்யுது. சரி ஓகே தாத்தாவே வந்துடுவார் போல இருக்கு. தாத்தா வந்துட்டாரா? ஐயோ வந்தது மட்டும் அவன் அங்கேயே பார்த்துட்டாரு வேற. இங்கேயே ஒழிஞ்சுப்போம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம ஒழிஞ்சிக்கலாம். வந்து பார்த்தாருன்னா அவ்வளோதான். அது பிடிச்சாருன்னா அவ்வளோதான். டே 4 போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் டே 4 போயிட்டு அவுட் ஆகக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்துலேயே நம்ம பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் டே 5 போயின்னா எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்பவே இதாக இருக்கும். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இன்னும் அதாவது நம்ம 16 நிமிஷத்துக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா மறக்காம லைக்கை போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் வந்து பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ண வந்துடாதீங்க. அப்போ நம்ம டெய்லி வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி போகிறாங்க. இப்போ தாத்தா வந்துடுவான்னு நினைக்கிறேன். புரியல. தாத்தா அதை டிஸ்டர்ப் பண்ண தாத்தா வராது. ஏன்னா பாட்டி அது பாட்டியில காணப்படாம இன்னொன்று தாத்தா காணப்படுறாரு. ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. சரி ஓகே ஏதோ கொஞ்சம் இதாக தான் இருக்கு. சரி ஓகே ஏதாவது ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இந்த ரெக்கார்டிங்கு நான் பார்த்தீங்கன்னா அதை 3 தடவை தான் எடுத்திருக்கேன். ஏன்னு தெரியல. ஒரு மாதிரி நம்ம எடிட்டிங் பண்ணுற ஆப் ஒரு மாதிரி இல்லை ஹேங் ஆயிடுச்சு. ஓகே இப்போ பாருங்க இப்போ வெளியே தள்ளி விடுது. சரி ஓகே அதான் சொன்னேன். அதுக்காச்சும் ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கோம். அதே டைலாக் 3 வாட்டி பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அங்கே போயிட்டாரு. சரி ஓகே இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சாத்திட்டு உள்ளுக்கு போடுவோம். ஏன்னா தாத்தா வந்து உள்ளுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர காட்டி எப்படி 1 minute 2 minutes கிட்ட ஆயிரும். ஆனால் பாட்டி தான் சமாளிக்கணும். போடுங்க பாட்டி இங்கே போகிறாங்க. ஸோ நம்ம மேலே போவோம். ஓகே நம்ம மேலே போயிட்டு வருவோம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை தான். ஓகே இங்கே இருங்க இதுளுக்கு எதுக்கும் பார்த்துப்போம். ஏன்னா எதுவுமே இல்லை தான். ஆனால் ஒரு தோந்து பார்த்து போயிடனா எது தோந்து பார்த்தோம் எது திறக்கலன்னு குழம்பி போயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு போயிட்டு இந்த ஷார்ட் கன் எடுத்து முதல் 2 பேரும் சுட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸை நம்ம பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலங்க. பாருங்க என்னம்மா இதுக்கு சவுண்டு போட்டுட்டோம். ஸோ அவங்க வெயிட் பண்ணுறதாட்டியும் நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம போட்டுருவோம். ஓகே எங்கே ஆளை காணும்? சரி ஆளே காணுமே. ஐயோ காண போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா வெயிட் பண்ணுறேன்? இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஆளையே காணும். ஒரு 2 பேரும் ஸ்கெட்சு போடுறாங்களா நம்மளை பிடிக்கிறதுக்கு? இருக்க மக்கள் இருந்தாலும் இருக்கும். இவங்களெல்லாம் நம்ப முடியாது இல்லையா. ஸோ இருந்தாலும் இருக்கும். நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியும். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஓகே இன்னும் நமக்கு யாரே காணும். இது நம்ம கீழே போய் போடுவோம். நம்ம வெயிட் பண்ணணும். பட் ஆளே காணும். இங்கே பாட்டி இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பியானோ வாசிச்சுருக்கா. ஒன்றும் சொல்கிறதுக்கு நான் மேலே அங்கே சவுண்டு போட்டா இவ பாட்டி கீழே பியானோ வாசிச்சுருக்கா. ஒன்றுத்துக்கும் சொல்கிறது இல்லை. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாவை பார்த்தீங்கன்னா போட்டு தடுவோம். ஸோ தாத்தாவை பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்றதுக்கு தேவையில்லை. ஏன்னா தாத்தா பாட்டியை அடித்தாலே இல்லை அந்த வைப்ரேஷன்லேயே வந்துடுவார். யாரும் என்னோட பாட்டியை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ நம்ம அழிய தேவையில்லை. அதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் தேவையில்லை. நானே வெயிட் பண்ணிட்டேன். பட் தாத்தா வாழை காணும் மக்களே. நம்ம இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே இதை போட்டுட்டு நம்ம ஹேண்ட் வீல் எடுத்துப்போம். இந்த ஹேண்ட் வீலை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் கேட்டு மாதிரி இருக்கும். ஒரு ரஸ்டி கேட் மாதிரி. ஸோ அதை நம்ம திறந்து விட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி திறக்க வேணால் இங்கேயே போட்டு வச்சுப்போம். அப்புறமே நம்ம திறந்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டங்கன் எடுத்து தாத்தாவை போட்டு தருவோம். இங்கே பாருங்க பாட்டியே வந்துட்டாங்க. இப்போ பாட்டியை போட்டு தடுத்து தாத்தாவை போய் கூப்பிடுவோம். ஓகே இந்த வைப்ரேஷன்லேயே தாத்தா வருவார். இங்கே பாருங்க எனக்கு எஸ்சிங் இருந்தால் என்ன அந்த 3 செகண்ட் வந்துடுவார். 1 2 3
எங்க என்ன பாத்தீங்களா வந்துட்டாரு, அதாவது 4 சொல்லியிருக்கணும். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டாரு, போட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இந்த கண்ணு இங்கேயே போட்டு வச்சுப்போம், அப்பவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோர் ஹேண்டல் கிடச்சிருக்கு, போடுங்க. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம டோர் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜாமான் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம டோர் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அந்த கீழே அந்த இது இருக்குது தெரியுமா, அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எனக்கு ஹார்ட் மோட் இல்லையா, அதுவே எக்ஸ்ட்ரா லாக்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கு. ஸோ அதனால தான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு அந்த ஹேண்ட் வீல் எடுத்து சுற்றி விட்ருவோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே போடுவோம், சுற்றி விடு. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் யூஸ் பண்ண ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு இதை லாக் பண்ணிட்டு நம்ம மேலே அந்த குரோபாரை அந்த தேட ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா குரோபாரு தான் இது எனக்கு தோணுது. சரி ஓகே. எப்படி ஒரு பாட்டி நம்மளை பார்த்தா இல்லை புரியல, ஒரு அடிச்சு போட்டுதாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா எப்படி பாட்டி நம்மள பார்த்தாங்கன்னே தெரியல. பாட்டி எப்படி நம்மள பார்த்தாங்க, இதுதான் ஒரு டவுட்டா இருக்கு, ஒன்னுத்துக்கும் சொல்றது இல்ல. சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா டே 4 வந்தாச்சு. நான் சொன்ன தெரியுமா டே 5 வந்து அவுட் ஆகும், அந்த பக்கத்துலேயே அவுட் ஆயிடும்னு. ஸோ டே 4 நம்ம எஸ்கேப் ஆக பார்ப்போம், டே 5லாம் முடியாதுதான். சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போவோம். ஓகே இப்போ நம்ம போயிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு வந்துடுவோம். அதுதான் வாயில வர மாட்டேது, அது பேர் டிஸ்ட்ராக்ட் தானே, அதுவும் வாயில வர மாட்டேது. தாத்தா ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்களா, டீனு வந்துட்டாரு. எனக்கே முழுசா ஜர்க்கு விட்டுச்சு. அது தாத்தா வந்திருக்காரு, பார்த்தா இன்னும் குச்சி மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தா தாத்தா தான் போல இருக்கு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். இப்போ தாத்தா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம மெதுவாகவே போட்டு தருவோம். ஏன்னா டே 4 இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதெல்லாம் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க இங்கே இருப்போம், அங்கே ஆளக்காணும். இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த பாட்டியும் வந்து அடிச்சிருப்பாங்க, அப்புறம் டே 5க்கே போயிடும், எஸ்கேப்பும் ஆக முடியாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா போடுங்க, பாட்டியும் போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆகணுன்னே நம்ம இதை போட்டு 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு லாக் பண்ணிட்டு நம்ம மேலே நம்மளோட குரோபார் கிரியேட்டர் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டாங்க, பாட்டிங்க வந்துட்டாங்க, போடு அப்படியே ஓடிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாவும் வந்துட்டாரு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேரும் லாக் பண்ணி விட்டுருவோம். லாக் பண்ணிட்டு நம்ம மேலே போய்ட்டு தேட ஆரம்பிச்சோம். போடு லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய்ட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது, நம்ம தேவைப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்புறமேலே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படல. பாருங்க இன்னும் க்ளோபாரு பேட்லாக் இதான் தேவை. ஸோ அதுதான் இப்போதைக்கு ப்ராசஸாக இருக்குது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகலாம். ஓகே மேலே போயிட்டு ஐயோ இவ்வளோ சவுண்ட்லாம் கேட்குது. சரி ஓகே இப்போ நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ணலாம், சுடலாம். ஆனால் ஸ்தங்கன் எங்கே முட்டையில் போட்டோம், ஐயோ ஸ்தங்கன் எங்கேயோ போட்டோம், இங்கே தான் எங்கேயோ போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ தெரியல, எங்கேயோ போட்டு வச்சிட்டோம். சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திறந்து பார்த்துக்கிட்டோம் இது இருக்குமானே, ஏன்னா வடி வாங்க அது எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது. சரி ஓகே ஐயோ பார்த்து போகணும், இந்த ஸ்டங்கன் வேற காணும். இங்கே தான் அங்கே இருக்க, போடுங்க. நம்ம கூட பயந்துட்டா வேற எங்கேயும் இருக்குன்னு நம்ம கீழே சவுண்டு போட்டு பாட்டியை கூப்பிடுவோம். ஐயோ சவுண்டு போட நினைச்சா பாட்டியே நேரில் வந்துட்டாங்க. பாட்டியை போட்டு தள்ளியாச்சு. ஐயோ உங்களுக்கு புல்லட்டு காணப்பிச்சு, ஐயோ விழுந்துட்டு எங்கே கண்டு புல்லட்டு, ஐயோ அது வேற அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. இப்போ தாத்தா வந்துடுவார பாருங்க, சொல்லி முடிஞ்சு நினைக்கிறேன், சொல்லி வாய் மூடல அதுபடி தாத்தா வந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒழிஞ்சுப்போம். ஓகே இங்கேயே ஒழிஞ்சிட்டு அவங்க போகணுன்னே வெயிட் பண்ணியே போவோம், ஏன்னா அடிச்சிடுவார் இல்லையா, அதனால தான் சொன்னேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா நம்ம தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த கேப் நினச்சி நம்ம பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஓகே தாத்தா பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ நம்ம புல்லட் எடுத்து தாத்தாவே போட்டு தள்ளிதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போட்டோம், மேலே போனோன்னே போவோம், இல்லைனா 2 பேரும் வந்து சப்புன்னு அடித்து போட்டுருவாங்க. கொஞ்சம் முடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகலாம். மேலே ஏதாச்சும் வைப்பாங்களா இவங்க பார்ப்போம். ஓகே யாரும் இல்லை, இப்போதைக்கே இப்போ மேலே போவோம். மேலே போட்டு இப்போ நம்ம புல்லட் எடுத்து தாத்தாவை சுடுவோம். ஓகே நான் புல்லட் எடுப்போம். அப்படி பாருங்க நான் கிளிக் கூட பண்ண, நம்ம வந்தோடனே அது மாதிரி மேக்னெட் மாதிரி டீன் ஒட்டிக்கிச்சு. ஓகே புல்லட் வச்சு ஒட்டலாம் பார்த்தா பாட்டி ஏஞ்சி வந்திருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வச்சு சுடுவோம் 2 பேட்டையுமே. ஸோ இவங்க போட்டுருவோம்.
படி சவுண்டு போட்டாச்சு. அந்த பாட்டி வந்துவிட்டோம். பாட்டி வந்தாலே தாத்தா வருவார் இல்லையா, அப்போ தாத்தாவை சொல்லுவோம். ஓகே, என்ன உங்களுக்கு பாட்டி இன்னும் ஆளை காணோம்? பாட்டி எங்கே இருக்கீங்க? இங்கே பாட்டி வராங்க தான் நினைக்கிறேன். இன்னும் சவுண்டு போட்டுட்டோம், இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் சவுண்டு போட்டால் அவங்க காது கேட்காதா? அப்படிதான் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி போட்டுவோம், அப்போ தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் இப்போ ரீஸ்பான் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னும் அண்ணா ஆளை காணோம். பேசாம நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். சொல்லி வாய் முள்ள வந்துட்டா பாருங்க. போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டோம். தாத்தா வந்து தாத்தாவே போட்டு தள்ளிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா எங்கே தான் தெரியல. தாத்தா நமக்கு தாத்தா வளர்க்கணும். தாத்தா எங்கே இருக்கீங்க? தாத்தாவை பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தாத்தா வந்து தாத்தாவே போட்டு தள்ளிடுவோம். ஓகே, தாத்தா இன்னும் மக்கள் ஆளே காணும். வந்துட்டாரு. இன்னும் பார்த்தேன் எங்கே இன்னும் ஆளை காணும். ஏன்னா அந்த கேனி அடிச்சுன்னு அந்த வைப்ரேஷனுக்கே வந்துருக்கணும். பாருங்க வந்துட்டாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த குரோபார் தேர்லாம் ஒரு டாஸ்காக போக போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டு வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த சில்லு கிட்ட இருக்கும் தோணுது மக்களே. வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். நம்ம என்ன பண்ணுவோம், விரைஞ்சி எடுத்துட்டு அந்த சில்லு அந்த தண்ணி இருட்டோமா அதை நம்ம திறந்து விட்டுருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே போனவரை ஒரு கொடூரமான ஒரு ஆக்டோபஸ் இருக்குது. அது அதாவது நம்மளை முழுகி நம்ம காலை உடச்சி விட்டுரும். இது டே 4. அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் மிஸ் இருக்குல்லே. பேசாம நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிருக்கலாம் கேர்ஃபுல்லாக சொல்லிட்டு. ஆமாம், இது டே 5. அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கடைசியில் டே 5க்கு வந்துட்டு இவனுங்க வேறு ஆடு போட்டு விட்டுறானுங்க. அதாவது லாஸ்ட் டே தான். இதில் எஸ்கேப் ஆகிதான் ஆகணும் கண்டிப்பாக. ப்ளீஸ் நான் பாருங்களேன், கண்டிப்பாக எஸ்கேப் தான் ஆகணும். ஸோ இருங்க, நம்ம எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக எஸ்கேப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டுருவோம். அப்படி சவுண்டு போடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இப்படி இவ்வளோ எடுத்தாச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடுவோம். ஏன்னா இவ்வளோ நேரம் போட்டது அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும். வீடியோவே அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே 2 பேர் போய்ட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க பாருங்களேன். என்னமா ஐயோ நிற்கிறது பார்த்தா இப்போ கதவை சாத்தி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் திறந்துட்டு போல். போவோம் பாடி. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எப்பாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு அந்த அந்த பாட்டி அடிச்சு கீழே தானே போட்டோம், அதை எடுத்து அந்த தண்ணியை திறந்து விட்டுருவோம். அப்புறம் அந்த பாட்டி தட்டையை சுட்டுட்டு சில்லையும் சுட்டுட்டு அதை எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகுறோம். ஆனால் ஒரு கெஸ்ஸிங்ஸ் தான், ஏன்னா அது உள்ள இருக்க மாதிரி தெரியல வேற. ஓகே, நம்ம எடுத்தாச்சு. அப்படி ஜஸ்ட் மிஸ். இதுங்க பாட்டி இருக்காங்க பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை போய்ட்டு இதை மட்டும் அந்த தண்ணியினால போக வச்சுருவோம். அப்புறம் நம்ம ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, பாருங்க தண்ணியும் சுற்றி தண்ணி போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சில்லு இடத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கன்று ரெடியாக தான் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டி தட்டை சுட்டுருவோம். ஏன்னா டே 5 ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சா நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் நமக்கு யாருக்கெல்லாம் பாட்டி வந்துட்டாங்க. ஓகே, பாட்டி நம்ம போட்டு தருவோம். போட்டாச்சு பாட்டியை. இப்போ நெக்ஸ்ட் தாத்தாவை போட்டு தரணும். ஐயோ பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி வந்து எப்படி வந்துட்டாங்க? இல்லை தாத்தா வந்து எப்படி தெரியும்? சரி ஓகே, தாத்தாவை சுட்டலாம். இந்த தாத்தா ஆளை காணும். அந்த வைப்ரேஷனுக்கே வந்துருக்கணுமே. இன்னும் ஆளை காணும். ஏய் எங்க தாத்தா? ஐயோ வந்துட்டாரு. ஏய் என்ன தாத்தா அங்கே போகிறாரு? நம்ம இங்கே இருக்கோம். ஐயோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம அங்கே போனால் இங்கே வராது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே, நம்ம ஈஞ்சி பார்ப்போம். ஐயோ இப்படி ஜஸ்ட் மிஸ். நம்ம தாத்தா சுட்டுருவோம். போடு நெஞ்சிலே சுட்டாச்சுல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. பாருங்க பாட்டியே பேயா மறைஞ்சிட்டாங்க. என் தாத்தா பாருங்க வெளியே விட மாட்டாரு. இப்படி ஓடியே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கதவு சாத்திடுவோம். இப்போ இந்த ஸ்பைடர் மண்டை வரட்டும். ஓகே, இதை போட்டு தள்ளிடுவோம். இருங்க, இதுக்கு போட்டு தள்ளிடுவோம். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க. இப்போ நம்ம கிராண்டிக்கு வச்ச மாதிரி. ஐயோ வந்துருச்சு. இது கடிச்சே விட்டுரும். இது பாருங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டு தள்ளுவோம். ஓகே, இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே இருங்க. ஐயோ ஓடியே போயிடுச்சு. இருங்க ஷூட்ல தட்டலான்னு வந்து அதுக்கிட்ட ஓடிச்சு. வா கொஞ்சம் வந்தாச்சு. இது இதுக்கிட்ட கொஞ்சம் பயந்தா போடு. இன்னொரு சவுண்டு. ஈகோ 2 பேர் துவச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் கண்ணுல சோப்பா இருக்கும் பாருங்க. பாட்டியோட கண்ணை அது வந்து இருக்கும் பாட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் பார்த்துக்கோங்க. 2 பேரும் வரும்போது
பாருங்க பாருங்க 2 பேரும் வராங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா தாத்தா போட்டு தரும்போது புல்லட் அங்கிட்டு போய் விழுந்தது கூட இங்கே வலிக்கிட்டு போடுங்க. புல்லட்டு இங்கே வலிக்கிட்டு விழுந்துருச்சு. ஏன்னா அங்கிட்டு போய் மாட்டிருந்துருக்கும். இல்லைன்னா இங்கிட்டே மாட்டவதான் மக்களே. அடி வாங்கியும் அதுதான் பாட்ட முடியாது. ஏன்னா டே 5 வேற. ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே 2 பேரும் வழி விட மாட்டாங்க மக்களே. ஐயோ ஒளி முடிச்சு நினைக்கிறேன். பாருங்க என்னம்மா நான் இது பண்ணிட்டு இருக்கேன். வழியை விட மாட்டாங்க. இங்க தப்பிக்க கூடாதுன்னு பாருங்க 2 பேரும் படுத்து இருக்காங்க. ஐயோ ஐயோ பாருங்க படி வந்தாச்சு எப்படியும். ஐயோ என்ன மக்கள் யாரு படி போயாச்சு. இதுக்கு என்ன இருக்கு கோபா கோபா போடுங்க. கோபா கடிச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணை அங்கே போட்டுட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்மோஸ்ட் எஸ்கேப் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுவே நம்மளுக்கு கன்று தேவைப்படாது. நம்ம உடச்சி போட்டுப்போம் போல. ஓகே உடச்சி போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கீழே போய் செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் மேலே போய் பார்ப்போம். கீழே பேர்லோ கீழேனா கண்டிப்பாக மேலே தான் ஷியராக எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே ஐயோ இது தாண்டி விட்டுப்போம். ஓகே ஓகே இதுவுள்ள இருக்கா பார்ப்போம். இது உள்ள ஏன்னா இதுலேயும் இருக்கும் சனத்தில். ஏன்னா தாத்தாவோட சவுண்டு வேறு கேட்குது வேறு. அதான் பயமாக இருக்குது. ஏன்னா டே 5 இல்லையா சொன்னது ரொம்பவே பயமாக இருக்குது. ஓகே தாத்தா இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ பயமாக இருக்குது. ஐயோ ஜஸ்ட் மிஸ் போலி முடிச்சு நினைக்கிறேன். போச்சு உள்ளு போய் போற. அப்பா ஜஸ்ட் மிஸ் இல்ல. அதாவது நான் நினைச்சேன் உள்ளுக்கு குதிச்சு எட்டி பார்த்துருவானு இல்ல. பரவாயில்லையே பார்க்கலையே. அதுவே நம்மளுக்கு பக்கர் எஸ்கேப் ஆகிட்டோம். அப்ப இன்னும் சவுண்டு வச்சு யாரும் வர மாதிரி பார்த்தா பாட்டி தான். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகட்டும். அவங்க போன உடனே நம்ம பார்த்தீங்கன்னா ஏஞ்சி அந்த அந்த குரோபார் அந்த 2 பாக்ஸ் உடச்சி பார்ப்போம். அப்போ மூச்சே இதாக இருக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க ட்ராப் வச்சு போயிருக்கா இவ்வளோ உடுத்தி. ஓகே மேலே போட்டோம். ஓகே ஃபுல்லாக மேலே போயிட்டாங்க. இதுக்குள்ள நம்ம கண்ணு தேவைப்படாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆகிற இடத்துக்கே வந்துட்டோம். அதனால தான் சொல்கிறேன். இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போவோம். ஏன்னா இப்போதைக்கு நிறையா வேலை இருக்குது இல்லையா. அதை பாட்டி விட்டாங்க ஜஸ்ட்டு. ஓகே அப்பாடி போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாவை போயிட்டோம். தாத்தா அங்கே கேள காணும் ஒன்றும் சொல்கிறதுங்க. இதெல்லாம் முதலேருந்து 2 பேருமே அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டியும் வந்துடுவாங்க போல இருக்க. இப்போதான் தாத்தா போறாரு. 2 பாட்டியே பாருங்க. பாட்டியும் வந்துட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தூங்கி இருந்தாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி போனோடனே நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேரும் போனோடனே நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம். நம்ம திருப்பி டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம் நினைக்கிறேன். ஏன் நம்ம அதை அந்த இது பண்ணிப்போம். அதாவது அந்த இதை வெட்டுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இதை வெட்டுவோம். இல்லை இங்கே பாருங்க கேமரா தாத்தா இது பாட்டு வருவாதுல. இருங்க நம்ம இதை உடைப்போம். ஐயோ அது உடைக்க முடியாது. கிராணி மேலே தான் உடைக்க முடியும். இதில் உடைக்க முடியா. சரி ஓகே இதை திறந்து பார்ப்போம். இது வெப்பன் கீயா. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்பன் கீயை வச்சு ஏதோ பண்ண முடியாது. ஏன் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்டன் கண்ணே கிடச்சிருச்சு. இல்லை ஒரு வெப்பன் கீயை போட்டு தடுத்து எஸ்கேப் ஆகுறதுல தான் நம்மளுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா டே 5 ஆச்சு வேறு. அதனால தான் சொல்கிறேன். ஓகே போடுங்க. 2 பேரும் போயிட்டாங்க. ஓகே இப்போ நம்ம மேலே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு கலந்து வந்துடுவோம். ஓகே மேலே தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன்னா அந்த பிக்சர் பீஸை போட்டு தான் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஐயோ ப்ளீஸ் இங்கே இருக்கணும். சரி ஓகே உள்ளுக்கு போவோம். ஒரு சவுண்டுலாம் கேட்குது. போடு தோற போடு பேரோக்கி. அதான் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் மக்களே. அது ஹார்ட் மோட்ல அதுவும் டே 5 எஸ்கேப் ஆகிருக்கோம். சரி ஓகே நம்ம உள்ளே போவோம். நம்ம ஒளிஞ்சுப்போம். பயமாக இருக்குது வேறு. ஏன்னா வந்துருப்பாங்க 2 பேருமே. ரொம்ப பயமாக இருக்குது. நான் எஸ்கேப் ஆகிற ரூட்டில் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்லை பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஆள் இல்லை. நம்ம போயிட்டு அட்டாச் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. இந்த சவுண்டுக்கு பாட்டி வந்துடுவாங்க. ஐயோ சவுண்டு கேட்டுச்சு. பாட்டி வந்துருப்பாங்க. ஐயோ போடும். ஐயோ தொடக்க மாட்டேன் போடு. அப்பாடி சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்ட் டூல அதுவும் ஹார்ட் மோடில் டோரஸ்க்கு முடிச்சிட்டோம் மக்களே. அதாவது இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க உங்களோட எக்ஸ்பிரேஷன்லாம் என்னமா இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து கார்டு போட்டாங்க. அதாவது ஹார்ட் மோடில் அதுவும் கிராண்ட் 2 ஹார்ட் மோடில் டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். ஓகே அதாவது எனக்கே இது நம்பலாம் முடியாது. நானும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு. சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிராணி 3 எக்ஸ்ட்ரீம் மோடு போடலான்னு இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
10 இல்ல 15 லைக்ஸ் டார்கெட் வரணும். அப்பதான் நம்ம போடுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப தானே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சனி வரைக்கும் நான் அடுத்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல்.